ஹாய் குட்டீஸ். 6ஆம் வகுப்பு பாடத்தில் கணிதத்தில் முதல் பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? கொரோனா டைமில் எல்லாருமே வீட்டில் அடைப்பட்டு ஒரு மாதிரி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம். ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும்போது சில கான்செப்ட் நம்ம மறக்காமல் இருக்கும். அந்த வகையில் நம்ம கடந்த கிளாஸில் 5ஆம் வகுப்பில் என்ன படித்தோமோ அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே 6ஆம் வகுப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட மேலோட்டமான கருத்துக்களை நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாடம் சார்ந்த உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பார்க்கலாங்களா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்கள் அப்படிங்கிறது நம்ம கீழ் கிளாஸில் பார்த்துருப்போம், சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம். எண்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது, பெரும்பாலும் 1லேருந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, 0லேருந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க. நமக்கு வந்து எண்கள் 0லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0, 1, 2, 3 அப்படின்னு ஆரம்பிச்சுது அப்படின்னாக்க அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எண்களுக்கு வந்து தூரம் கிடையாது. பெரிய எண் எதுன்னு கேட்டால் 100 சொல்லுவீங்களா? 100ஓட பெரிய எண் இருக்கா? இருக்குது. 1000. 1000ஓட பெரிய எண் லட்சம். லட்சத்தோட பெரிய எண் கோடி. கோடியோட பெரிய எண் போயிட்டே இருக்கணும். சொல்கிறதுக்கு வந்து நிறைய எண்கள் இருக்குது. எண்களை எண்ணும்போது நம்ம சொல்லுவோம், நம்ம இங்கே கவுண்டிங் பண்ணும்போது எவ்வளோ சாப்பிட்ட 5 இட்லின்னு சொல்லுவோம். அதுவே வந்து நம்ம பொருட்களாக வாங்கும்போது 100 கிராம், 500 கிராம், 1000 கிராம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதுவே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி எத்தனை அரிசின்னு எண்ண முடியுமா? எண்ணி சொல்ல சொன்னால் அது எவ்வளோ போகும்? அது ஆயிரக்கணக்கில் போகும் இல்லைங்களா? அதே சர்க்கரையை சாப்பிட்றீங்க, சர்க்கரை நம்ம எண்ணும்போது எவ்வளோ சர்க்கரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சம்திங் ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரியான வகையில் போகும். கரெக்டுங்களா? இதே வந்து ஸ்டார்ஸ், வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் என்ன சொன்னோம் அப்படின்னாக்க அது எண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போது எண்ணிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் அடிப்படையான விஷயம். அந்த எண்ணிக்கை சார்ந்ததை நம்ம எதிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா எண்கள். அப்போ கணிதத்துடைய மூச்சு என்ன அப்படின்னா எண்கள் தான். ஸோ அப்போ இந்த எண்களில் நமக்கு 6ஆம் வகுப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்களை புரிந்து கொள்ளுதல். பெரிய எண்களை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கீழே வந்து குட்டி கிளாஸில் சின்ன சின்ன நம்பர்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ பெரிய நம்பரை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எண்களை கொஞ்சம் பெருசுப்படுத்தி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பெரிய எண்களை ஒப்பிடுதல், வரிசைப்படுத்துதல். அது கொடுக்கப்பட்ட பெரிய எண்கள் 2 பெரிய எண் கொடுத்துட்டாங்க. 1,50,000, 1,55,000 கொடுத்தாங்கன்னா அப்போ அதே நம்ம ஒப்பிடுறது, எப்படி கம்பேர் பண்ணி நம்ம பெருசு சின்னதுன்னு பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து பெரிய எண்களுக்கு தோராய மதிப்பீட்டினை பெறுதல். பெரிய எண்களுக்கு தோராய மதிப்பீடு நம்ம எப்படி பெறலாம், சரிங்களா? அதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தோராய மதிப்பீடு எங்கே பார்த்துருப்போம்? வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ஒரு 10,100 கையில் இருக்குது அப்படின்னா தோராயமாக ஒரு 10,000 இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் தோராய மதிப்பு. அடுத்து 4 அடிப்படை செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். பெரிய எண்களில் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து முழு எண்களின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல். முழு எண்களுடைய பண்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 5 டாபிக் தான் நம்ம ஃபஸ்ட் பாடத்தில் பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே எண்களை பயன்படுத்துகிறோம். பாருங்கள், நம்ம எண்கள் பயன்படுத்தாத இடம் இருக்கா? இப்போ இதில் ஒரு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இது எவ்வளோ படிங்க பார்ப்போம். 26,345 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய எண் நமக்கு என்ன தெரிஞ்சால் தான் நம்ம அதை படித்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், நமக்கு வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பாருங்கள், பால்வெளி திரளில் ஏறத்தாழ எத்தனை நட்சத்திரம், விண்மீன்கள்லாம் நட்சத்திரமாக எத்தனை நட்சத்திரம் இருக்குது படிங்க? 20,000 கோடி. அப்போ கோடிக்கு எத்தனை சைபர் வரும்? அதை 20,000 கூட சேர்க்கும்போது எத்தனை சைபர் வரும்? இப்போ 20,000 கோடி நட்சத்திரங்கள் வந்து வானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் நம்ம எண்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்த கான்செப்ட் பாருங்கள், தொடரி முன்னி. தொடரினா என்ன, முன்னினா என்ன? இது ஏற்கனவே கீழ் கிளாஸில் படிச்சிருக்கோம். தொடரினா அதுக்கு அடுத்த எண். இப்போ 10 இருக்குன்னா 10ன் தொடரி 11, 10ன் முன்னி 9. முன்னாடி இருக்கிற நம்பர் முன்னி, பின்னாடி நிற்கிற நம்பர் பார்த்தீங்கன்னாக்க தொடரி. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய நம்பர் தொடரி, முன்னாடி இருந்த நம்பர் வந்து முன்னி. இதுதான் வந்து நம்ம முன்னி தொடரி கீழ் கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ இதில் பாருங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 4,576 முன்னி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும் யோசிச்சு சொல்லுங்கள். 4,575 கரெக்டுங்களா? அதுக்கடுத்து சரி, தொடரி கேட்டிருக்காங்களா? தொடரி இது வந்து முன்னி. தொடரினும் போது 4,577. அதே மாதிரி முன்னி பாருங்கள், 8,970க்கு முன்னி கேட்குறாங்க. 8,970 முன்னி 8,969. அப்போ முன்னாடி நம்பர் இருக்கிறது வந்து முன்னி. 999 கூட 1 கூட்டினா என்ன வரும்? நம்ம கீழ் கிளாஸில் கூட்டியிருப்போமே 999. நிறைய பேர் இங்கே போட்டு கூட்டிடுவோம். கரெக்டுங்களா? 9 9 10 இப்படி போட்டு கூட்டிடுவோம். இது தப்பு. எப்போவுமே 1ஆம் இலக்கத்தில் இருந்தால் நம்ம கூட்டணும். 999
ஒன்றை இங்கே போட்டு தான் கூட்டணும். எப்பவுமே 1ஆம் இலக்கம் தான் நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது. இப்போ 1 கூட்டும்போது 0 மீதி 1, 10க்கு 0 மீதி 1 10. அப்போ எவ்வளோ வரும்? 1000. அப்போ இதற்கான விடை 1000. சரிங்களா? அடுத்து கழிக்கிறோம். கழிக்கும் போதும் அதே மாதிரி மெத்தட் தான். 1000 1 இங்கே போட்டு தான் கழிக்கணும். நம்மளால் என்ன பண்ண முடியாது? கழிக்க முடியாது. அப்போ இங்கே கடை வாங்குகிறேன், கடை வாங்க முடியல. இங்கே கடை வாங்குறேன், கடை வாங்க முடியல. இங்கே கடை வாங்குகிறேன். இப்போ கடை வாங்கும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். இவன் கடன் கொடுத்துட்டான், இவன் 0 ஆகிட்டான். அப்போ என்னவான்? 10. பக்கத்தில் கடன் கொடுக்குறதா இவன் 9ஆக மாறி இவன் 10ஆக மாறிட்டான். மறுபடியும் கடன் கொடுத்து இவன் 9, இவன் என்னன்னா 10. 10ல் 1 போச்சுன்னா 9 9 9. அப்போது 10,000ல் இன்னொரு 9 இருக்குங்களா? நான் 1000ல் கழிச்சிருக்கணும். அப்போ இன்னொரு 0 சேர்க்கும்போது 9,999 நமக்கு கழித்தலில் வரும். சரிங்களா? லட்சத்தில் கழிச்சிங்கனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி 99,999 வரும். எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போட்டு கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி. பாருங்கள், வித்தியாசமான கேள்வியாக இருக்கா? யோசிப்போமா? சிறிய 5 இலக்க எண் எதுவாக இருக்கும்? 1 எதுன்னு பார்ப்போமா? 1 0 0 0 0. பாருங்கள், இதில் 5 இலக்கம் இருக்கா பாரு. 1 2 3 4 5. 5 இலக்க எண்ணாக இருக்குது. இப்போ இதனுடைய முன்னாடி இருக்கிற நம்பர் கேட்குறாங்க. அப்போ இதோட ஒரு நம்பர் கழித்து சொன்னோம் அப்படின்னாக்க 9 9 9 9. கரெக்டுங்களா? அப்போது இது என்ன அப்படின்னா லட்சம். கரெக்டுங்களா? 10,000. சாரி, இது வந்து 10,000. 10,000க்கு முன்னாடி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9,999 அப்படிங்கிறது இதனுடைய விடை. சரிங்களா? அப்போ 5 இலக்க எண் அப்படின்னு வரும்போது 10,000. மொத்தம் 5 இலக்கங்கள் இருக்குது. அதனுடைய முன்னினும் போது அதை விட ஒரு நம்பர் கழிக்கும் போது 9,999. அடுத்து பெரிய எண்களுடைய உருவாக்கம் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய 9 இலக்க எண்ணை எடுத்துக்கிறோம். அது கூட 1 கூட்டும்போது 10 இலக்கமாக மாறிடும். கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு இலக்கம் எடுத்துக்கிறேன். நான் 9ன்னு ஒரு இலக்கம் எடுத்துக்கிறேன். அது கூட 1 கூட்டுறேன். அப்போது பெரிய ஒரு இலக்க எண் 9. அது கூட 1 கூட்டும்போது நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஈரிலக்க எண்ணாக மாறிடுச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி பெரிய ஈரிலக்க எண் என்னது? 99. அதோடு சப்போஸ் நான் வந்து 1ன்றதை கூட்டுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3 இலக்க எண்ணாக மாறிடும். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எண்கள் வந்து மாறிட்டே இருக்குது. அப்போ பெரிய எண்களை எடுத்து அதோட 1 கூட்டும்போது அடுத்த இலக்கத்துக்கு அது மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள், 10னுடைய மடங்குகள் பாருங்கள். நம்ம 10 வந்து கவுண்ட் பண்ணும்போது பாருங்கள், 10 100, 2 சைபர் இருந்தால் 100, 3 சைபர் இருந்தால் 1000. 1000தோடு மறுபடியும் 10 பெருக்கும்போது இன்னொரு சைபர் சேர்ந்து 10,000. அதோடு மறுபடியும் 10 பெருக்கும்போது இன்னொரு சைபர் சேர்ந்து லட்சம். லட்சத்தோடு இன்னொரு 10 பெருக்கும்போது இன்னொரு சைபர் சேர்ந்து 10 லட்சமாக மாறும். நம்ம இது கவுண்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவோம். இப்போ நம்ம இது சப்போஸ் வந்து கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த 10 லட்சத்தை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஸோ நம்ம இப்படி தான் கவுண்ட் பண்ணுவோம். அதுதான் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இதில் இடமதிப்பு அட்டவணை கொடுத்துருக்காங்க. நம்ம கவுண்ட் பண்ணி காமிச்சோம் இல்லைங்களா? அதே தான். முதல்ல வரக்கூடியது 1கள். அதுக்கடுத்து பாருங்கள், முதல்ல வரக்கூடியது 1கள் 10கள் 100கள் 1000கள் 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது வந்து அதுக்கடுத்து பில்லியன் ட்ரில்லியன் சொல்லிட்டு இதோடைய மதிப்புகள் இன்னும் மாறிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இது வரையும் தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்தது பாருங்கள், ஒரு எண் கொடுத்துட்டு அதை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எண் கொடுத்துட்டாங்க, இதை எடுத்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்போவுமே 1லேருந்து தான் ஃபில் பண்ணணும். இங்கே கொடுக்கப்பட்ட எண்ணை பாருங்கள், 0 7 6 1. அப்போது எழுதும்போது எப்படி எழுதிங்க? 1670 0 இல்லைங்களா? 70 அதோட முடிஞ்சிடும். சரிங்களா? இதே மாதிரி இந்த அட்டவணையெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது 4 8 6 7 4. பாருங்கள், 4 10,000. அப்போ 40,000 7,000. அப்போ 47,684. சரிங்களா? 47,684. இப்போ இந்த மாதிரி இந்த எல்லா எண்களையும் போட்டு அதனுடைய இலக்கங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. நான் இதுக்கு பாருங்கள் சிம்பிளாக சொல்கிறேன். அதில் ஃபில் பண்ணாமல் எப்படி சொல்லலாமா? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. அப்போ 19,87,65,912.
இதான் வந்து இருக்கிறதுல பெரிய எண் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் அவருடைய பெயர்கள்லாம் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி நம்ம எண்களை வந்து எப்படி நம்ம அழைக்கிறது, அதை வந்து எப்படி நம்ம குறியிட்டு அழைக்கிறது அப்படின்றது வந்து எண்களில் அறிமுகமாக நம்ம கொடுக்கக்கூடிய பாடப்பகுதி. ஸோ இந்த அட்டவணையை ஃபில் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.